இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா NMCயோட நியூ ரூல்ஸ் ஃபார் MBBS அப்ராட். NMCனா நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஆக்சுவலா இவங்களோட ரூல் நமக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, MBBS அப்ராட்ல நீங்க பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க லைசன்ஸ் தந்தாதான் நீங்க டாக்டரா இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியும். நீட் இஸ் கம்பல்சரி தான் ஃபர்ஸ்ட் ரூல். ஆக்சுவலா நீங்க MBBS அப்ராட்ல பண்ணணும்னா நீட் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருக்கணும். நீங்க நீட் குவாலிஃபை ஆகாம சம் கண்ட்ரீஸ் ஆர் அலோயிங் அங்க போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தா யூ கேனாட் பிராக்டிஸ் இன் இந்தியா. அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன். ஆக்சுவலா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூலும் கூட. நீங்க உங்களோட ஸ்டடி பீரியட் வந்து 54 months இருக்கணும். தட் இஸ் 4.5 years. அதுக்கப்புறமா 12 months இன்டர்ன்ஷிப் இருக்கணும். 1 year தட் இஸ் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க சேம் யூனிவர்சிட்டி சேம் கண்ட்ரில பண்ணியிருந்திருக்கணும். NMC ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே டவுட் இருக்கும். இது என்ன, எப்படி, ஆக்சுவலா இது என்னென்ன ரூல்ஸ், அப்டேட்டட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பெரிய டவுட்டாவே இருக்கும். இந்த வீடியோல அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். அடுத்ததா என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா நோ டிரான்ஸ்ஃபர். நீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த என்டையர் கோர்ஸுமே அதே காலேஜ்ல தான் படிச்சிருக்கணும். நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அதெல்லாம் இட்ஸ் நாட் வேலிட். உங்களோட ஃபுல் கோர்ஸுமே தட் இஸ் தியரி, ப்ராக்டிக்கல், கிளினிக்கல் மூணுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். இங்கிலீஷ்ல இல்லாம வேற லாங்குவேஜ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா யுவர் டிகிரி இஸ் நாட் வேலிட். அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் MBBS இஸ் நாட் அலௌடு. அடுத்தது FMG ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் இஸ் கம்பல்சரி. நீங்க MBBS வந்து அப்ராட்ல முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் FMG அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களோட டிகிரி இஸ் வேலிட். அடுத்தது இன்டர்ன்ஷிப்போட ரூல்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூலும் கூட. நீங்க 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இன்டர்ன்ஷிப் பண்றது வந்து நீங்க படிச்சு முடிச்சா அதே யூனிவர்சிட்டியில அதே கண்ட்ரில நீங்க கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அது சரியா இல்லைன்னா நீங்க அடிஷ்னலா 1 year இன்டர்ன்ஷிப் இந்தியால வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்டர்ன்ஷிப் பண்ண யூனிவர்சிட்டி வந்து NMCயோட கைட்லைன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருந்தாலோ 12 months இன்டர்ன்ஷிப்பை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாலோ நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 year எக்ஸ்ட்ரா இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நீங்க NMC ரூல்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு யூனிவர்சிட்டியில 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து 1 year எக்ஸ்ட்ரா இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் என்டையர் MBBS கோர்ஸ் வந்து ஒரு 10 years லிமிட்டுக்குள்ளவே பண்ணியிருக்கணும். 10 yearsக்குள்ளவே இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து நீங்க முடிச்சிருக்கணும். அடுத்ததா ஒரு நியூ அப்கமிங் ரூல். ஆக்சுவலா இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா ஃபாரின் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க MBBS அப்ராட்ல பண்ண முடியும். அந்த டெஸ்ட் நடைமுறைக்கு வந்தா இப்போ ஈஸியா MBBS அப்ராட்ல போய் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நீட்லயும் குவாலிஃபை ஆயிருக்கணும், ஃபாரின் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். கடைசியா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது NMC அப்ரூவ்டு கைட்லைன்ஸ் தானா, அவங்க NMCயோட ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்து ஒரு கரெக்டான யூனிவர்சிட்டியா செலக்ட் பண்ணுங்க. See you. Bye bye.